எங்கள் சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்கு, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பி பகுதி. ஆனாலும் ஆனாலும் நித்திய கிருபையுடன். என்ன கிருபை? மாறாத கிருபை. வேற என்ன கிருபை எல்லாம் இருக்கு? மாறாத கிருபை, விலகாத கிருபை, தாங்கும் கிருபை, பலப்படுத்தும் கிருபை, வேற இப்படி பல கிருபைகள் இருக்கு. அது இது நித்திய கிருபைன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ இந்த திருப்பூர் சர்ச்சில் இங்கே இருக்கும்போது, இந்த பட்டணத்தில் இருக்கும்போது மாத்திரம் அல்ல, நித்தியம் நிரந்தரமாக. இந்த உலகத்தில் நிறைய சாமி கும்பிட்றாங்க, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் கொடுக்கும், அவ்வளோதான். அடுத்த நித்திய ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. அதனால அந்த நித்தியத்துக்குரிய பரலோகம், நித்தியம்னா அது பரலோகம். அங்கே போனாலும் அந்த கிருபை உங்களுக்கு இருக்கும். இங்கேயும் ஆராதனை, இங்கே சந்தோஷம். அவர் அம்மா பொன்னம்மா சன்னியாசி சொல்லுவாங்க, இங்கேயும் சந்தோஷம் அங்கும் சந்தோஷம். அதனால அதுதான் நித்திய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதுக்கு மேலே கிருபை வச்சதுனால, கிருபைனா நம்ம ஒன்று பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத நமக்கு கிடைப்பது கிருபை, கிரேஸ். இரக்கம் தான் கிரேஸ், இல்லை? இரக்கம்னா மெர்சி, கிருபைனா கிரேஸ். சரிதானா? இந்த இங்கிலீஷ் படிக்கிறவங்க தலையாட்டுறாங்க. இங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் படித்தவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, அதனால் நான் அளவாய் பேச போகிறேன். சங்கீதம் 124ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் படிச்சுட்டு வர சொன்னேன். நீங்கள் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம். படிக்காதவங்களுக்கு ஒரு கொரோனா நாட்களில் எல்லாரும் பாஸ் ஆனது போல் உங்களை நான் பாஸ் பண்ணுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒரு முறை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சிலர் கொண்டு வரீங்க, இங்கேயே விட்டுட்டு போகிறீங்க, மறந்துட்டு போகிறீங்க. மறந்துட்டு போகிற நீங்கள் மணி பர்ஸ் மறந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போக போக பைபிள் சொசைட்டி, திருப்பூர் பைபிள் சொசைட்டி வைக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ சேர்ந்துக்கிட்டு இருக்கு. என் கையில் ஒருத்தர் பைபிள் விட்டுட்டு இது 3 வருஷமாக இங்கே தான் இருக்குது. நானும் கேட்பாரு, கொடுக்கலான்னு பார்க்குறேன். அவர் நினச்சிட்டார் போல இருக்குது, பாஸ்டருக்கே கிஃப்டாக இருக்கட்டும்னு வச்சுட்டாராட்டிருக்கு. சரி, ஒவ்வொரு பைபிள் வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு. கவனிங்க, ஆண்டவர், கர்த்தர், இயேசுங்கிறதெல்லாம் கடவுள், இறைவன் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பெல்லாம் இனி வரும் நாட்களில் வந்துடும். சில வசனங்கள் மாறிடும். நான் இப்போ படிக்க போகிறேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் சில மாறும். ஆகவே நீங்கள் இப்போ வச்சிருக்கிற பைபிள் அது அருமையான பைபிள். ஆமாம், இதை நீங்கள் இதை மாற்றாதீங்க. இந்த பைபிளை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. பேக் சைடில் ஒரு சார் இருக்காங்க, நின்றுட்டுருக்கிறார் பாருங்கள், அவர் தான். அந்த சேர் எடுத்து போடுறாரு, அவர் தாங்க. அவர் கையில் பைபிள் வச்சுருக்கிறார். 150 ரூபா. வெளியே போனீங்கன்னு வாங்கினீங்கன்னா, பைபிள் ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா 350 ரூபா. அது நம்முடைய சர்ச்சில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக. வசதி உள்ளவங்க அதை வாங்காதீங்க. நான் எப்பவுமே பைபிளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க ஆசைப்படுவேன். ஆமே, அப்படி வாங்கணும். இது நகைக்கடைக்கு போகிற மாதிரி. ஆமாம், சங்கீதம் 19 நினைக்கிறேன். அநேகம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இன்னொரு சங்கீதத்தில் தெளித்தேனிலும் மதுரமானது, தேனை போல அப்படி சொல்லும்போது சிலருக்கு ஜல்லா ங்கிறாங்க சிலர், பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் வருது. சரி, என்ன சொல், அப்படி விசேஷமானது இந்த பைபிள். ஆகவே இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் பண்ணணும். பைபிளுக்கு குறைச்சி கேட்கக்கூடாது. யாராவது பைபிளை குறைச்சி கேட்டாங்கன்னா எனக்கு ப்ரெஷர் ஏறும். அவங்களுக்கு தெரியல, கத்திரிக்காய் குறைச்சி கேட்டு பழக்கம் மார்க்கெட்டில் போய். அப்படி பைபிளுக்கு தயவுசெய்து கேட்காதீங்க. இன்னும் விலையுள்ள பைபிள் இருக்கான்னு கேளுங்க. எங்காவது கடைகளுக்கு போனால், வெளியூர் போனால், இதை விட பெஸ்ட்டான பைபிள் இருக்கா அப்படி கேட்டு. நீங்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் பைபிளை. உங்கள் ட்ரெஸ்ஸு நீங்கள்
எவ்வளோ அருமையாக போட்டிருக்கீங்க. உங்கள் பைபிளை பார்த்தா சில பைபிள் பரிதாபமாக இருக்கு. அதுக்கு மேலே இருந்த ட்ரெஸ் எல்லாம் போய் இதை பாருங்க. சில குழந்தைகள், குட்டி குழந்தைகள் இருக்கிற வீட்டிலெல்லாம் சில சங்கீத பகுதிகள் இல்லாமல் இருக்கும். எங்கள் குடும்ப ஜெபம் நடத்தும்போது எங்கள் பேத்தி வருவாங்க, ஹல்லேலூயா படித்து கிழிச்சிருவாங்க. ஆமாம். அதனால் அப்படிப்பட்ட நேரங்களில் இன்னொரு பைபிள் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதில் ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்ப இதை கவனம். டைம் ஓடிட்டுருக்கு டைம். ஆகவே சங்கீதம் 124 சேர்ந்து வாசிப்போம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மனிதர் நமக்கு விரோதமாக வந்தபோது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் சினம் நம்மேல் பாயும் போது நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நம்மை இழுத்து சென்று கொந்தளிக்கும் தண்ணீர் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி விடுபட்டது, நாம் தப்பினோம். நம்முடைய உதவி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய இரக்கம் மட்டும் நம்மேல் இல்லாமல் இருக்குமானால், தேவனுடைய கிருபை மாத்திரம் உங்கள் குடும்பத்தில் மேல் இல்லாமல் இருக்குமானால், நாம் ஸ்தோத்திரம், அந்த கிருபை இரக்கம் இல்லாதிருந்தால், கண்ணியை அந்த கிருபை இரக்கம் நம்ம மேல இருந்ததுனால அந்த கண்ணி கடைசி நிமிஷம் தெரிக்க பண்ணுவார். அதுக்குள்ள போய் மாட்டிக்க மாட்டோம். கண்ணி அப்படின்னா சிலருக்கு தெரியல, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பொறி, எலி பொறின்னு தெரியுமா? எலி பொறி. அப்பா பைபிள் இல்லையோ? பேக்கோடு இருந்துச்சு அந்த மூளையில். இல்லைன்னா எடுத்துக்கங்க, முன்னாடி இருக்கும். இவர் தாங்க பைபிள் கொடுப்பார். சரி. கண்ணி என்பது எலி பொறி. மிருகம் அல்லது பறவைகள் தனக்கு ஆபத்து இருக்குன்னு கணிக்க முடியாது, தெரியவே தெரியாதுங்க. ஈஸியாக போய் மாட்டிக்கும், தெரிஞ்சா தப்பிச்சிரும். அப்படிப்பட்ட கண்ணி தான் நமக்கும் சில நேரத்தில் அங்கங்கே சில கம்பெனியில், குடும்பத்தில் ஒரு சகோதரி இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சாஞ்சிருச்சு பாருங்க, முகத்தை பார்க்க முடியாதது நம்மனால. சரி இருக்கட்டும், பயப்படுத்திடாதீங்க. கொஞ்ச நாள் ஆராதனை முடிகிற வரைக்கும் இருக்கட்டும். அந்த பிள்ளைக்கு ஏதோ வச்சிருக்கிறாங்க, கண்ணி வச்சிருக்கிறாங்க, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த பிள்ளைக்கு விடுதலை தர போகிறார். அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார். இப்படி அந்த கண்ணி, அந்த எலி இரவு நேரத்தில் அப்படி மெதுவாக வரும்போது ஒரு வாசனை வீசும். என்ன வாசனை? வச்சிருக்கீங்களோ? கருவாட்டு வாசனை, தேங்காய் வாசனை, நிலக்கடலை பொட்டு, நிலக்கடலை வாசனை. அது சும்மா வச்சா பரவாயில்ல, அதை தீயில சுட்டு வைப்பாங்க. மனம் அது எங்கேயோ இருந்து அப்படி இழுத்துட்டு வந்துடும். அப்படியே வந்து அந்த ஏரியாவில் வந்த உடனே அந்த தேங்காயை பார்க்கும்போது, தேங்க்ஸ் காட், தேங்க்யூ லார்ட். ஓ, எனக்கு இந்த மனுஷன் இன்றைக்கு மனிதர்களாம் மிருகமாக மாறிட்டு வரும்போது எங்கள் மேலே இரக்கம் வச்சு வெறும் தேங்காய், வெறும் கருவாடு, வெறும் நடக்கடலை வைக்காம சுட்டு சுட சுட, என்னங்க, சுட சுட நெய் பொங்கல்ங்கிற மாதிரி இந்த எஜமான் எவ்வளோ நல்ல மனுஷர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரும். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே கிட்ட வரும். அப்படியெல்லாம் துதிக்குமா கேட்காதீங்க. அந்த மகிழ்ச்சியில் அந்த எலி, அந்த பொறி, அந்த கண்ணியை தெரியாமல் வந்துட்டுருக்கோம். ஸ்தோத்திரம். எந்த புண்ணியவானோ இவ்வளோ நல்ல காரியம் என் மேலே எவ்வளோ இரக்கம் வச்சிருக்கிறாரு,
எனக்கு சாப்பாட்டை அங்கங்கே தூக்கி மண்டில் போடாமல் அதுக்குன்னு ஒரு அழகாக வீட்டை கட்டி வச்சிருக்கிறான்னு உள்ளே போகும். உள்ளே போய் வாய் வைக்க டபால், இருதயம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஒரு யார் போய் பாஸ்டம்மாவா? எஸ்ப்பா, சாரிம்மா பாஸ்டம்மா. சரி, தப்பாருங்க தப்பா. தேங்க்யூ தம்பி. அவருக்கு போகும்போது ஒரு சாக்லேட் கொடுங்க. இது இப்படி தான் வேணும். சரி, இப்போ நான் பேசுகிறது சில ஹிந்திக்காரங்களாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு புரியாது இல்லை? அப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் குறைச்சோங்கிறதுக்கு என்ன ஜோட்டா ஜோட்டா மாலோ அச்சா புத்தகை கானா காத்தும் பாணி காத்தும். சரி, என்னென்ன அழகா உள்ள பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாட்கள் மனுஷன் மிருகம் மாறிட்டு இருக்கிறான், ஆனால் எவனோ ஒரு நல்ல மனுஷனும் இருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கி KFC சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ வாங்கி சாப்பிட்றீங்களே ஆர்டர் பண்ணி, அது என்னமோ சப்பாத்தியாட்டு இருக்கும், அதுக்குள்ளே என்னமோ வச்சு உருட்டி கொடுப்பான், சவர்மா. அப்புறம் ஒன்றும் தெரியாது இல்லைம்மா, நான் இந்த வாரம் உங்களுக்கு வாங்கி தரேன். எனக்கு அந்த சவர்மாலாம் பிடிக்காது. இந்த தெரியாதா? நான் வாங்கி தரேன். ஸ்தோத்திரம். இந்த 2 பேரையும் பார்த்துங்க. வியாழக்கிழமை ஜெபத்தில் சவர்மா, பெண்கள் ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு லீவ் போட்டு வந்துடுங்க. ரைட். இதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு ஏஞ்சல் காணும், ஒரு கடிக்கடிங்க பாங்க வா. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது, நமக்கு சோறு தான், சோறு தான் சொர்க்கம். இப்படி அதுக்கு அன்றைக்கு சவர்மா KFC அப்படி சந்தோஷமாக நினச்சிட்டு வாய் வைக்கும். இன்னொரு டமான்னு சொல்ல மாட்டேன், பாசமா. ஸ்தோத்திரம். சத்தம் கேட்ட உடனே பார்ட்டிஸ் ஓவர், ஃபுட் ஃபெஸ்டிவல் க்ளோஸ், டப்புன்னு கதவை அடைச்சிடும். சரி, அப்பாவது ஒரு உணர்வு வருமா? அப்போ சொல்லுமா, ஏங்க இந்த அழகான வீட்டை கட்டினவர், சுட்டு வச்சவர், அவருக்கு ஆண்டவர் நிறைய நன்மை செய்யணும், நான் மாத்திரம் உள்ளே உட்காந்து திங்கணும்னு சொல்லி கதவை அடைச்சிட்டார். வேற யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, நான் மாத்திரம்தான், எனக்கு மாத்திரம்தான், எனக்கும் தான், நான் யாருக்கும் தரமாட்டேன். சிலர்கிட்ட கேளுங்க, கிசுக்கு அப்படிங்குவாங்க. இப்போல்லாம் சொல்கிறாங்களா அந்த கிசுக்கு? சொல்கிறது இல்லை, நாங்கள் சின்னதில் சொல்லுவோம் கிசுக்கு அப்படிங்குவோம். அந்த மாதிரி எலி நான் மாத்திரம் திங்கணும், ஆகவே கதவை. இந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல குணம் இருந்த காட்டிக்கு நான் மாத்திரம் அப்புறம் மெதுவாக சுற்றி பார்த்துச்சு, எங்கே காணோம், அது இருந்தால் தானே பார்க்க முடியும். சுற்றி பார்த்துச்சு, எல்லாத்தையும் ஜன்னல் இருக்குது. நான் ஏர் கண்டிஷனோடு காற்றோடு இந்த மே மாதம் ரொம்ப அனலாக இருக்குது, ஏப்ரல் மாதம் மார்ச் தான், ஏப்ரல் வரல இவ்வளோ அனலாக இருக்குது, நல்ல காற்றோட்டமாக இருந்து நான் சாப்பிடணும்னு சொல்லி நல்ல கம்பி வலையெல்லாம் ஓட்டையெல்லாம் வச்சிருக்கிறார். நினைக்கும் போது திடீர்னு ஒரு ஈட்டி உள்ள வரும், அப்போதான் அதுக்கு அதிர்ச்சி தெரியும். கோணிப்பை வரும், அப்போதான் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு சத்துரு இப்படிப்பட்ட பொறியை வைத்திருக்கிறான், கண்ணியை வைத்திருக்கிறான். அது கிட்ட போறதுக்கு முன்னாடி வெடிக்கும், வெடித்து சிதறும். ஆமென். உள்ள போய் மாற்றுறதுக்கு முன்னாடி, அதுதான் இந்த சங்கீதம் 126 நாம் அதை வாசிக்கிறோம். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். ஆமா, ஒரு குரூப் சொல்றாங்களாம், இந்த பாஸ்டர் பரமானந்தம் அந்த சர்ச்சில் உள்ளவங்க எப்படா நம்ம திட்டம் போடுறத, கண்ணி வைக்கிறத, எலிப்பொறி வைக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு ஜனங்களை பார்த்து சிலரை சந்தேகப்பட்டு அவங்கள திட்டி சர்ச்சில் அவங்களுக்காக பிரசங்கம் பண்ணி, பாவம் அந்த ஆத்துமா பிரசங்கம் கேட்க வந்தா திட்டு வாங்குறாங்க ஆலயத்தில். ஒரு வசனத்தை கேட்க வந்தா, நீ பாஸ்டர் பரமானந்த ஆளு, இங்கே பேசுகிறதெல்லாம் அங்கே போய் போட்டு கொடுக்குறேன். அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை, அப்படி யாரும் வர்றதில்லை, போட்டு கொடுக்கறது இல்லை. பாவம் புக் ஸ்டால் போடுறார் சகோதரன் இங்கே ஒருவர், அவரை இங்கே புக் ஸ்டால் போடக்கூடாது போ அப்படின்னு அவரை திட்டி, நீ பரமானந்த ஆள். பாவம் மனுஷன், நல்ல மனுஷன், அவர் அந்த புக் ஸ்டால் போட்டு அவருக்கு அந்த அதை வச்சுட்டே ஊழியம் செய்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியம். காலையில் 5 மணிக்கு உள்ளே வந்து உட்காருவார். நம்ம சர்ச்சை மாத்திரம் இல்லை, எல்லா திருப்பூரில் இருக்க எல்லா சர்ச்சுக்கும் புக் ஸ்டால் போடுவார். CSI, TLC,
எல்லா சர்ச்சுக்கு. ஆனால் அந்த சர்ச்சில் உள்ளவங்க இங்கே போடக்கூடாது, விலகி எடுத்துகிட்டு போ, நீ பரமானந்த ஆளு தானே, அங்கே தானே புக் ஸ்டால் போடுறதை பார்த்துருக்கேன், லைவ் போயிட்டுருக்கு பார்க்கட்டும். இந்த பாவம் அந்த மனுஷன் இப்படிப்பட்ட சில நினைக்கிறாங்க, ஓ நம்ம செய்கிறது யாரோ கண்டுபிடிச்சிட்றாங்க, யாரோ போய் சொல்லிடு. இல்லவே இல்லை. சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், என் மனைவி ஃபோன் பண்ணாலா, அவங்க எப்பவும் ஃபோன் பண்ணதே இல்லை, பேசுனது இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது முன்னாடியே வந்து சொல்லிட்டாரா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இப்படி எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், என் மேலே கிருபை இருக்கிறதுனால, என் மேலே இரக்கம் இருக்கிறதுனால, அது கிட்ட போறதுக்கு முன்பாகவே சொல்லுங்க. நான் சத்தமாக சொல்லணுமோ, நான் பயந்துருவீங்க, அதெல்லாம் நான் சொன்னேன். மைக்கு வேற, நீங்களே சொல்லிருங்க, கை காமிங்க. தெரித்தது. ஆமென். பைபிள் பிரகாரமா சொல்லுங்க. கண்ணி நாம், என் பிள்ளைக, நம்முடைய சபை. கடந்த நாட்களில் அப்படி ஒரு கண்ணி, பயங்கரமான கண்ணிங்க சபைக்கு. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கனால தான் அது கிட்ட போயிட்டு இருக்கிறோம். வெடிக்கிற நேரம் ஆண்டவர் நம்மளை தப்பிக்க வச்சார், நம்ம சர்ச்சை தப்பிக்க வச்சார். பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த கண்ணி வச்சவனுக்கு, அந்த பொறி வச்சவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இது எப்படி இத்தனை லட்சம் செலவு பண்ணி இந்த சபைக்கு எதிராக, பாஸ்டர் குடும்பத்துக்கு எதிராக இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சோம், புஸ்வானம் மாதிரி போயிடுச்சே. ஏன் போச்சு அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஏனென்றால் ஏன் போச்சுமா, ஏன் உங்க குடும்பத்துக்கு விரோதமா வந்த கண்ணி தெரித்தது? உங்க மேல என்ன இருக்கு? கிருபை இருக்கிறது. உங்க மேல என்ன இருக்கிறது? தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஓ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு அடியை விவரிக்க முடியாத, ஓ ஸ்தோத்திரம், வர்ணிக்க முடியாத அவருடைய கிருபையை நினைத்து நாம் ஒரு அடியை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. ஹல்லேலூயா. பாசங்க யூத் சர்வீஸ் போயிட்டாங்க. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத இன்றைக்கு செய்ய போகிறார். ஓ வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவ. கைகளை உயர்த்தி, வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, உம் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரை, இறுதி வரை கூட இருப்பார். ஆமே. இந்த நல்ல பாடல், அந்த பாட்டுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நேற்று இந்த பாடல் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த புக்கில் இருக்குது, யார் பாடினாங்கன்னு தெரியல, எப்படியோ கிடைச்சிது. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே அந்த எலி உள்ளே போச்சு, ஒரே டமான் சத்தம், அவ்வளோதான். பார்ட்டிஸ் ஓவர், ஃபுட் ஃபெஸ்டிவல் க்ளோஸ், முடிஞ்சது எல்லாமே. இந்த சூழ்நிலையில் உள்ளே மாட்டிக்கொண்டது. லைஃப் முடிந்து போயிற்று, இனி கோணி பை தான், சாக்கில் போட்டு அடிப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை அப்படி ஆண்டவர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் பொறி. பொறி என்பது கொஞ்சம் கூட கெஸ்ட் பண்ணவே முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அப்படி உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதில் ஒரு பெரிய இக்கட்டு இருக்கிறது, இவங்க பேசுறதுல ஒரு சூழ்ச்சி இருக்கிறது,
இவங்க தந்திரசாலிகள், நமக்கு எதிரானவர்கள், நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் பொறி, அதுதான் கண்ணி. தெரியாத விதமாய் அழகாக மூடி மறைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க, கண்டே பிடிக்க முடியாது. மீன் பிடிக்கிறவங்க தூண்டில் போடுவார்கள். தூண்டில் போடும்போது அந்த மீன் நினைக்குமா, என்னங்க இந்த கடவுள் நியமித்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்திருக்கிறார், உண்மையா கடவுளுக்கு நன்றி ஸ்தோத்திரம் அல்லேலூயான்ட்டு ஆராதிச்சுக்கிட்டே கிட்ட வரும். வந்தோடனே என்னன்னா, எனக்காக அந்தரத்தில் ஒரு புழு தொங்கிட்டு இருக்கு. என்ன அதிசயம்! புழு எங்கேயோ மண்ணுக்குள்ள இருக்கணும், இது வானத்திலிருந்து எனக்குன்னு ஆண்டவர் அப்படிதான் நியமிச்சு வச்சிருக்கிறார் போல இருக்குன்னு கடிச்சிரும். கடிச்சொன்ன பிரச்சனை இல்லை, முழுங்கும் போது தான். முழுங்கும் போது இந்த கம்பி இருக்கும்ல, மாட்டிக்கொள்ளும். இதே போலதான் அதை விழுங்கி நல்ல சவைக்கலாம் என்று நினைக்கும் போது அப்பதான் தெரியும் வேற யாரோ, அவ்வளோதான். அடுத்தது சமைக்கிறதுக்கு தான் கொண்டு போவாங்க. அது சமைச்சது, இப்போ அது சமைக்கிறதுக்கு போகுது, முடிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற கொக்கி வெளியே எடுக்க முடியாது, வெளியே தெரியாது. அந்த கொக்கி வெளியே தெரிய, புழுவு தான் தெரியும். சில நேரத்தில் நம்முடைய கண்ணு முன்னாடி பிசாசு எல்லாத்தையும் மறைச்சிட்றான், சிலதை தான் பார்க்குறான், சிலதை தான் காட்டுறான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் பேர் பெங்களூரில் மந்திரவாதி தொட்டண்ணா, கேசட் அங்கங்கே இருக்கும். அந்த மந்திரவாதி தொட்டண்ணான்னு பெரிய ஆளுன்னு அர்த்தம். அந்த ஊருக்கே அவன் தான் பெரியவன். பணம் கொண்டு போய் கொடுத்து மந்திரம் செய்வாங்க, செய்வாங்க. இந்த குடும்பம் அழியணும், இந்த பிஸ்னஸ் மாறும். அவர் சொல்கிறாரு, எல்லாம் அந்த கடைக்கு போவாராம். போய் அவர் கடைக்காரங்கிட்ட செலவெல்லாம் வாங்கிட்டு கொடுக்கும்போது பணம், கவனிங்க, பணம். அவன் அந்த கடைக்காரன் அந்த பணத்தை வாங்கி டிராயர், அது என்ன சொல்கிறதுங்க, கல்லாப்பெட்டியில் போட்டுருவார். போட்டுட்டு அடுத்தது நைட்டான எல்லாம் எடுத்து பார்த்தா பேப்பராக வரும். அந்த மாதிரி மந்திரவாதி எல்லாருக்கும் செஞ்சு ஜெயம் வெற்றி பெற்றிருக்கிறார். எந்த குடும்பத்தை அழிக்க, எந்த பிஸ்னஸையும் நாசப்படுத்த அப்படி அவர்கிட்ட மந்திர ஆவி, மண்டையோடுகள், மைகள் எல்லாம் வச்சிருப்பார். ஆனால் இதே மந்திரவாதி தொட்டண்ணா ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, ஒரு ஜெபிக்கிற பிள்ளை, ஆலயத்துக்கு தவறாமல் ஒழுங்கா வேதம் வாசிக்கிற, குடும்ப ஜெபம் செய்கிற ஒரு எஸ்தர் என்ற ஒரு மகளுக்கு அவன் மந்திரத்தை செய்ய ஆரம்பித்தான். எலும்புச்சம்பளத்தை 100 எலும்புச்சம்பளத்தை வச்சு பூக்களை ஒவ்வொன்றா போட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பான். அமாவாசை இருட்டில் மந்திரம் சொல்லும்போது அந்த எலும்புச்சம்பளம் சுத்துமா. எவனோ ஒருத்தர், இந்த எஸ்தர் நல்ல பிள்ளையாக இருக்கிறா, ரொம்ப அமைதியாக இருக்கிறா, ரொம்ப அழகாக இருக்கிறா, அந்த பிள்ளைய நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், என் பின்னாடி வந்துடணும்னு சொல்லி போய் அவன் மந்திரம் செஞ்சுருக்கான். ஒரு சகோதரன், இவர் தான் தொட்டண்ணாவா, சரி நான் பார்த்ததில்லை, பார்த்துக்குங்க. அப்போது அந்த மந்திரத்தை செய்யும்போது அந்த எலும்புச்சம்பளம் சுத்துச்சுன்னா அந்த புள்ள மைண்டு சுத்துச்சுன்னு அர்த்தம். அவன் அப்பா அம்மா இப்படி அன்பாக வளர்த்திருப்பாங்க, அப்பா அம்மா சொன்ன பேச்சு தான் கேட்கும், இப்போ சொன்ன பேச்சு கேட்காது. ஆமாம், புத்தி மாறிடுச்சுல்ல, சுத்துதில்லை. அடுத்தது எலும்புச்சம்பளம் நகரும், தானாக நகரும் அவன் மந்திர சக்தினால. அப்போ அந்த பிள்ளை அப்படியே போய் சேர்ந்துருவா. அப்படி தான் நிறைய செஞ்சுருக்கிறான். ஆனால் ஜெபிக்கிற, ஆலயத்துக்குள்ளே வருகிற, தேவனுக்கு பயந்து இருக்கிற, உண்மையாய் கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இந்த எஸ்தருக்கு செய்யும் போது அவன் தோற்று போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தில், அமாவாசை இருட்டில் ஒரு பெரிய டியூப் லைட், ஃபோக்கஸ் லைட் போல, 1000 வாட்ஸ் பல்ப் போல ஒரு வெளிச்சம் வந்து, நீ என் பிள்ளையை நீ தொட்டிருக்கிற, உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார் ஆண்டவர். உன்னை அவன் கட்டி போடப்பட்டான். மந்திரங்கள் செய்ய முடியல, தோல்வி அடைந்த. அன்றைக்கு எல்லாம் மந்திரமெல்லாம் போய் இயேசுதான் மெய், மந்திரமெல்லாம் போய் இயேசுதான் மெய் அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு எந்த கண்ணி வைத்தாலும், எந்த பொறி வைத்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேன், இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற ஒரு பாதுகாப்புக்குள் வந்திருக்கிற, இரத்த கோட்டைக்குள் வந்திருக்கிற உங்களை அணுகாது. ஓ, அந்த குடும்பத்தை அணுகாது இயேசுவின் நாமத்தில். ஓ ரிபா சந்தரா பாகபா. ஆமென். ஆகவே தாவீது சொல்லுகிறார், பெரிய பொறி வைத்து
அது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு பறவைக்கு ஒரு மிருகத்தை பிடிக்கிறது எப்படியோ அந்த பொறி செட் பண்ணுவார்களோ அதே போல அதே மாதிரி என் வாழ்க்கையை முடிக்க, என் குடும்பத்தை அழிக்க, என் பிஸ்னஸை நாசப்படுத்த, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்த பொறி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தெரியல. ஸ்தோத்திரம். வெகுளியை போல அப்படி என்ன சொல்ல, சில ஊரில் என்ன சொல்லுவாங்க, வெகுளித்தனமாக இருக்கு. நம்ம ஊரில் அது இல்லை, சில ஊர்கள் அது சொல்லுவாங்க வெகுளித்தனமாக. சரி பாஸ்டர் ரொம்ப வெகுளியாக இருக்காதீங்க அப்படிங்குவாங்க என்கிட்ட வந்து. அது எனக்கு புரியாது, வெகுளின்னு என்னன்னே தெரில. இப்போ தான் புரியுது இந்த செய்தி கேட்கும்போது. வெகுளித்தனமாக தாவீது இருந்தார். கவனிங்க, நீங்களும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் வெகுளியாக இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாமல் தேவனுடைய இரக்கம் நம்மேல், தேவனுடைய கிருபை நம்மேல் இருந்ததினாலே, அல்லேலூயா, தலையில கை சொல்லுங்க, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்து மேல, என் சபை மேல, என் சந்ததி மேல, அல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம் இருக்கிறதுனால மாட்டுவதற்கு முன்பாகவே, அந்த கன்னி பொரியில மாட்டுவதற்கு முன்பாகவே பொறி க்ளோஸ் ஆயிருச்சு, அவுட் ஆயிருச்சு, போல்ட் அவுட். ஹல்லேலூயா, போல்ட் அவுட். கிட்ட போறதுக்கு முன்பாக நம்ம சபையில் அப்படியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. காலையில் ஒரு 5 மணிக்கு ஒருவர் வருகிறார், மனைவி விட்டுட்டு அவர் பாட்டு போயிடுவார். ஒரு காலத்தில் உள்ளே இருந்தவர் தான், ஏன் வர மாட்டேங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அப்போ நான் இந்த நோட்டீஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போனோம். அப்போ அவர் பைக்கில் தான் போனேன் வீட்டுக்கு 5 மணிக்கு. அவர் போகும்போது சபைக்காரியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். அவரெல்லாம் ரொம்ப கோபக்காரர். ஒரு முறை அவர் சொன்னார், பாஸ்டர் நான் உள்ளே வரட்டுமா சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு. வேண்டாம்ப்பா, நீங்களாம் வர வேண்டாம் அப்படின்னு. அது வேறு விதமாக போயிருக்கோம். அவர் சொல்கிற என்னாச்சு, நான் சொல்கிறேன் ஒன்றும் ஆகலை, சபை மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. அதுதான் சரியான பதில். இன்றைக்கி என்ன இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்கள, உங்களுக்கு ஆன்சர். நேற்று நைட்டு ஒருத்தர் வந்தார், ஸ்தோத்திரம், சுகவீனமானவங்களுக்காக ஜெபிக்கணும். நான் மறந்துடுவேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முக்கியமானவங்க, அவங்கள அம்மாவை பார்க்க இப்போ போகிறார் மெட்ராஸ் பெரிய ஹாஸ்பிட்டலில். இங்கே இருக்கிற அருமையான மலரம்மா அவங்கள பார்க்க போகிறார் மகன். அவர் கேட்குறார், சர்ச்சு என்ன ஆச்சு பிரியா? நான் சில காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாஸ்டர்மா குறுக்க கிராஸ் பண்ணி வேறு ஏதோ பேசி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பேசிட்டு தான் இருக்கணும் நம்ம பிரச்சனையை. அதெல்லாம் வேண்டாம், தேவ கிருபை நம்ம மேலே இருக்குது, நம்ம சபை மேலே ஆண்டுடைய இரக்கம் இருக்கிற. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதனால தான் வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியல நம்ம சபையை. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் இந்த சபைக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, எங்கள் குடும்பத்துக்கு எதிராக பெரிய பொரியெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. பல லட்சம் செலவு பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் வாய்க்காமல் போகிறது காரணம் உங்கள் மேலே, என் மேலேயும், நம்ம சபை மேலேயும். சொல்லுங்க சொல்லுங்க, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நித்திய கிருபை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கடைசி நிமிடம் கர்த்தர் உண்மையை வெளிப்படுத்துவார். இப்போ உண்மை தெரியாது, நம்மளை பேரை கெடுத்து, நம்ம ஊழியத்தை கெடுத்து, மனதை கெடுத்து உடைய வைக்கிற சிலருடைய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் கர்த்தர் உண்மையை வெளிப்படும். அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அமைதியாக இருந்துக்கிறதுனால என்ன சொல்கிறான் உலகத்தான், இவர் தப்பு பண்ணதுனால அமைதியாக இருக்கிறார் அப்படி சொல்லுவான். நம்ம அமைதியாக இருந்தால் அந்த கொஞ்ச நாட்கள் எடுக்கும், உண்மை சீக்கிரம் வெளிப்படும். ஆமென். கடைசி நிமிட கர்த்தர் உண்மையை வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஆகவே தோற்றத்தை பார்த்து நம்பிராதீங்க. நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சிலர் பாசமாக பார்த்தோன்னையே அவங்க பேசவே மாட்டாங்க பாருங்கள். உள்ளே வரும்போது பாசமாக பார்ப்பாங்க, சொல்லிடுவாங்க, மெதுவாக காதில் கவனமாக இருங்க. என்னங்க, எனக்கு கோவம் வரும் பாருங்க அவங்க மேலே, பாஸ்டம்மா மேலே. நீ அப்படி சொல்லாத, அவங்க யார் தெரியுமா அப்படின்னு அவங்கள தூக்கி தலையில் வச்சுக்குவேன். அப்புறம் தலையில் தேவையா? அப்போ சொல்லும் போதே உஷாராக இருக்கணும்ல. ஆகவே இந்த வார செய்தி உங்களை என்னை உஷார்படுத்துகிறது. ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டே போய் உங்கள் கண்ணியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. வாலிப தம்பி தங்கச்சி கீழே உங்களுக்கு சிறப்பான செய்தி கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு வித்தியாசமாக நல்ல சேர் போட்டு அழகாக நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் திருப்பூர்லேயே யூத் சர்வீஸிங் தான் ஃபஸ்ட்.
டீன் சர்வீஸ், டீன் சர்வீஸ். ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரம் அங்கே போகலாமா? ஆமாம், ரைட். அடுத்த வாரம் நான் அங்கே போயிடுவேன். தேங்க்யூ. என்ன சொல்ல வரேன்னா, தோற்றத்தை பார்த்தா ஏமாந்துடும், அப்படி நடிக்கிறாங்க. பேச்சை பார்த்து மயங்கிறோம். அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அந்த ஆட்கள். நல்லவர்கள் தான், அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டோம், அந்தந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டோம், நீ தான்ப்பா, நீ தான் சகோதரியே, இந்த சர்ச்சுக்கு நீ தான், அப்படி வாக்குறுதியும் கொடுத்துட்டோம். பக்கத்தில் போனாதான் தெரியுது ஆண்டுடைய தயவு நம்ம மேலே இல்லைன்னா, அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால அவங்க வேஷத்தை வெளியே கர்த்தர் கொண்டு வரார். ஆமென். அவங்கள வெளிப்படுத்தி காட்டுறார். பார்த்துக்க, நீ என்ன நம்பின, நீ என்ன நினைச்ச இவங்களை குறித்து பார்த்துக்க. சூழ்நிலை வரும்போது அந்த குடும்பத்தை, அந்த நபரை கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். ஆமென். கண்ணி தெரித்ததினால் தலை தப்பிற்று தாவீதுக்கு. வாழ்க்கை தப்பிச்சிருச்சு, வருங்காலம் தப்பிச்சிருச்சு. இந்த ஆராதனையில் கர்த்தர் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஓ, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் இந்த நாட்களில் அவன் வைத்திருக்கிற பொறியிலிருந்து, கண்ணியிலிருந்து தப்பிக்க வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஆகவே கர்த்தர் என்மேல் காட்டின அந்த இரக்கம், தாவீதுக்கு காட்டின இரக்கம், ஓ, உங்களுக்கு அந்த இரக்கத்தை காட்டுவாராக. ஆண்டவர் தாவீதுக்கு அருளின அந்த கிருபை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை எழுதி வைத்து வீட்டில் போய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் இவன் ஒரு கண்ணியிலே போய் சிக்க போகிறான். தாவீது உங்களை என்னை போல ஒரு எலிப்பொறியில மாட்ட போற நேரம். ஸ்தோத்திரம். சவுல் திட்டம் போட்டு வருகிறான். தாவீதுக்கு தெரிந்தது. இது காதுல கேட்டான், நேரா பார்க்கல, கண்ணால பார்க்கல. ஆகவே இது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். நமக்கு இந்த சபைக்கு பிரச்சனை வரும்போது சிலர் எனக்கு காதுல போட்டாங்க. தாவீதை போல நானும் என்ன சொன்னேன்னா, அப்படியெல்லாம் நடக்காது. நம்ம ஜனங்கள் நல்ல ஜனங்கள், இவர்களுக்காக 30 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்காகவே நேரத்தை செலவு பண்ணி இரவு 1 மணி 2 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் பிசாசு ஓட்டி இருக்கிறோம். செய்வன மந்திர பிள்ளி சூனியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வர்றதெல்லாம் நமக்கு திரும்பி இருக்கு. அதையெல்லாம் நம்ம தாங்கி இருக்கிறோம். நம்ம பாதிக்கப்பட்டோம், அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஒரு பைசாக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையா இன்றைக்கி பெரிய ஓனராக, பெரிய பங்களாவாக மாறுவதற்கு எவ்வளவு நம்ம ஆலோசனை, வேத ஆலோசனை கொடுத்துருக்கோம், கண்ணீரோட ஜெபம் பண்ணியிருக்கோம், பிரயாசப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக இவர்கள் யார் ஒன்று நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு தாவீது சொல்றான். தாவீது அதை நினைக்கிறான். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஒரு பெரிய அங்கே பொறி வைக்கப்படுகிறது. இது காதுல கேட்கிறான், நம்ப முடியல. அவனுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கேகிலா, சொல்லுங்க, கோகிலான்னு நினச்சிங்க, அது ஈஸியாக வரும். எனக்கு அப்படி தான் வந்துருந்துச்சு, கோகிலான்னு. அப்புறம் தான் ஒழுங்காக பார்த்தோன்னு கேகிலா மக்களுக்கு வந்த பிரச்சனையிலே யுத்தம் செய்து ஜெயம் பெற்று தந்தான். இழந்ததை திருப்பி கொடுத்த அந்த கேகிலா மக்களுக்கு தாவீது இந்த ஊருக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறான். ஆகவே இந்த மக்கள் என்னை பிடித்து கொடுக்க மாட்டார்கள் சவுல் கையிலே, நமக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருப்பார்கள் என்று அவன் நம்பியிருந்தான். நம்ம அவங்களுக்கு ஒரு மோசம் போக்கல, அவங்க நன்மை தான் செஞ்சிருக்கிறோம், தீங்கு செய்யல. நான் சில நேரத்தில் பாசமாயிட்டு சொல்லுவேன், இவங்க ஏன் எழும்புனாங்க, நாங்கள் இவங்களுக்கு என்ன தீமை செஞ்சோம், எந்த நாளில் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தோம். அந்த மாதிரி தாவீது, அதனால் இந்த செய்தி வந்தபோது அவன் நடக்க வாய்ப்பில்லைன்னு நினச்சிட்டான். நம்ம சர்ச்சுக்கு வந்துடுற பிரச்சனையை சில சொல்லும்போது நான் சொன்னேன் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கண்ணி வைத்தார்கள், ஸ்தோத்திரம், பொறி வைத்தார்கள். அதெல்லாம் தாண்டி வர கர்த்தர் கிருபை தந்தார். ஆகவே இதை செய்ய முடியாது என்று நம்பிட்டோம். ஜனங்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்களுக்காக நாம் கண்ணீர் சிந்தி இருக்கிறோம், தியாகமாய் ஊழியம் செய்திருக்கிறோம். நமக்கு சொத்து சேர்ப்பதை விட ஆத்துமாக்கள் தான் நமக்கு சொத்து, அவர்களை பரலோகம் கொண்டு போவது தான் நம்முடைய சொத்து என்று
பணத்தையோ பொருளையோ சொத்தையோ ஒரு நாளும் நினைச்சதில்லை இன்னைக்கு வரைக்கும். அப்படி கஷ்டப்பட்ட அந்த தாவீதுக்கு அவர்கள் அந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார்கள், நன்மை செய்வார்கள், பிரதிபலன் கொடுப்பார்கள் என்று நம்பியிருந்தான். நம்ம அவங்கள பெலிஸ்தர் கையிலிருந்து ரட்சித்திருக்கிறோம், காப்பாற்றி இருக்கிறோம், எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் ஏதோ பிரச்சனை வருவது போல தெரியுது. கர்த்தரிடம் போய் கேட்கலாமா? நீங்கள் அப்படி செய்யணும். ஏதாவது வந்தால் நாங்கள் அதை செய்யலை, மறந்துட்டோம். நாங்கள் குடும்பமாக உட்காந்து போய் அழுது ஜெபம் பண்ணியிருக்கணும். அந்த இதில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். இது வரைக்கும் கர்த்தர் அதை நான் நடத்துகிறார். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, அவன் வருவானா? இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து என்னை பிடிச்சி கொடுத்துருவாங்களா? என்னை காட்டி கொடுப்பாங்களா? எனக்கு துரோகம் பண்ணுவாங்களா? அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உங்கள் பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. இந்த பெண் என் குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணா? இந்த மாப்பிள்ளை என் குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையா? ஆண்டவரே எல்லா காரியம் நடக்குது சொல்கிறாங்க, அது ஆண்டவரத்தில் போய் விசாரிங்க. இந்த பிஸ்னஸ் இந்த திருப்பூரில் ஒத்து வருமா? இந்த பணத்தை இவ்வளோ போட போன இத்தனை லட்சம், அதெல்லாம் கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். இவன் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். பிரச்சனை வருவது போல தெரியுது, ஆண்டவரே என்ன செய்யட்டும்? அவங்க ஜனங்க எனக்கு எதிராக எழும்புவாங்களா? சவுல் கையில் ஒப்பு கொடுப்பாங்களா? அவர் ஆண்டவர் சொல்றார், வருவான் சவுல். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எதிராக பிசாசு வருவான். திரும்ப கேட்கிறான், நம்பிக்கை இல்லை. மறுபடியும் 2வது முறை கேட்கிறான், இந்த கேகிலா மக்கள் என்னை சவுல் கையில் ஒப்பு கொடுப்பார்களா? என்னை பிடித்து அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று கேட்டால் ஆண்டவர் சொல்றார், ஒப்பு கொடுப்பார். அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த ஜனங்கள் அவ்வளோ நேசித்தான், அவ்வளோ உதவி செஞ்சான். இதை கேட்கிற அநேகருடைய உள்ளம் உடைஞ்சிருக்கிறது. தேவ பிள்ளைய, நீங்களும் சிலருக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க. அவ்வளவு உங்களை கூட, உங்கள் குடும்பத்தை கூட, உங்கள் பிள்ளைகளை கூட பெருசாக நினைக்காம அடுத்த குடும்பத்துக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்க தான் உங்களுக்கு எதிராக கண்ணி பொரிய வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த கண்ணி போல தெரியல, இது எலி பொறி போல தெரியல. எல்லாரும் நல்லவர்கள் போல நாடகம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் தாவீது தேங்க்யூ, தாவீது பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் கை குலுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான்லாம் மெதுவாக கொடுத்து மெதுவாக எடுப்பேன். சிலர் குலுக்கும் போது இங்கே இருக்கிற பிடிப்பெல்லாம் விலகி போயிடும். நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த சோம்பலாக இருக்கிற சரீரத்து உள்ளவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் கை கொடு அப்படிங்க, அப்படி தான் கொடுக்கணும். ஃபிக்ஸ் வருதா? இல்லை, அது அதை அவங்கள நான் உண்மையாக பாராட்டுறேன். அதை மனப்பூர்வமாக கொடுக்குறேன். கொடுத்தா நல்லா செய்யணும். அதை ஒரு பாசோட தின்னா நல்லா திங்கணும். ஊழியம் செஞ்சா நல்லா ஊழியம், அதை சாப்பிட்டா நச்சுன்னு சாப்பிடணும். தூங்குனா திடீர்னு தூங்குறது, கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் தூக்கிட்டு எந்திரிக்கிறது. இந்த சர்ச்சுக்குள்ளே நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நல்ல உங்களுக்கு தூக்கத்தை கத்த தருவாராக. ஆமென். கத்த தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிற என்று இப்பொழுது தூங்காமல் இருங்க. ஒரு அம்மா அப்படிதான் ரொம்ப சர்ச்சுக்கு வந்தால் தூங்கிட்டே இருப்பாங்க. ஏம்மா, நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. சர்ச்சுக்குள்ள தூங்குனீங்கன்னா ஐத்திகம், அதுக்கு மேல கேட்காதீங்க. பாராட்டு விழா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தாவீதுக்கு. ஓ ரட்சகர் ரட்சகன் கத்துறாங்க. அந்த தேசத்தை விடுவிச்சான்ல, அந்த பட்டணத்தை நல்ல பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கவனமா இருங்க. நான் சொல்லுவேன், ரொம்ப தூக்காதீங்க ஊழியர்களை, ரொம்ப தூக்காதீங்க. ரொம்ப தூக்குனா அங்கிருந்து கீழே விழுந்தா கஷ்டம். மெதுவா தூக்குங்க, கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாது. சிலர்லாம் ஊழியரை தூக்குவாங்க பாருங்க. அப்போ மனசுக்குள்ள நாங்க ஜெபம் பண்ணிக்க, ஏசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரை ரொம்ப தூக்குறாங்கப்பா, ரொம்ப புகழ்றாங்கப்பா, எப்ப டம்முன்னு போடுவாங்களோ தெரியாது. ஸ்தோத்திரம். உன்னோடு வருகிற 600 பேரை பிடித்து சவுலிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். ஐயோ பயங்கரமா இருக்கு. 13ஆம் வசனம் சொன்ன உடனே செல்ல கவனிங்க, வாசிங்க. 13ஆம் வசனம், சவுல் புறப்பட்டு வருவதற்கு முன்னாடி, சவுல் கண்ணி வைப்பதற்கு முன்பாக, சவுலுக்கு ஒரு பொறி எலி பொறி வைப்பதற்கு முன்பாக, ஓ ஓ சவுல் புறப்பட்டு வருவதற்கு முன்னாடி, மறுபடியும் சொல்றேன்,
உங்களுக்கு எதிராக, ஓ தேவ பிள்ளை, உன் பிள்ளைகளுக்கு எதிராக வருவதற்கு சத்துரு வருவதற்கு பிளான் போட்டிருக்கான். வருவதற்கு முன்பாக தாவீது புறப்பட்டு போய்விட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய கண்களில் உங்கள் மேல் கிருபை இருக்குமானால், இரக்கம் இருக்குமானால், ஓ நமக்கு சதி செய்து, ஓ ஸ்தோத்திரம், ஓ ஹல்லேலூயா, ஓ நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தை கெடுக்கணும் சதி வேலை பார்த்து அந்தரங்கத்தில் ஒளிபிடத்திலே கண்ணியை பொறியும் வைக்க நினைப்பவர்கள் கிட்டே இருந்து ஆண்டவர் கிட்ட வந்து உங்களை விடுவிக்க வல்லவர். ஆமென். எல்லாம் இருக்கிறது உண்மைதான். பாஸ்டர் அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார், கேட்கிறார். அப்படி இந்த ஊர் ஜனங்க என்னை விட்டு அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கேன், என்னை காட்டி கொடுத்துருவாங்களா? காட்டி கொடுப்பார்கள். சவுல் கையில் பிடித்து கொடுப்பார்கள். சவுல் உன்னை க்ளோஸ் பண்ணிடுவான், செய்வான். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு பிளான் போட்டு வச்சிருக்கான். மந்திரவாதிகள், உங்களுக்கு எதிரானவர்கள், உங்கள் சொந்தக்காரர்கள். ஆனாலும் ஆண்டவர் தாவீதுக்கு என்ன செய்தார் என்றார், எல்லாம் நல்லா தான் இருக்கு, அப்படியே நம்பிட்டேன் எல்லாத்தையும். பேச்சை கேட்டால் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். கண்டதை அப்படியே நம்பிடுவாங்க. பேச்சை அப்படியே நம்பிடுவாங்க சிலருடைய பேச்சை. அப்படி ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள், இந்த கேகிலா ஜனங்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், கேகிலா ஜனங்கள் துரோகம் பண்ண மாட்டார்கள். அப்படிதான் தாவீது நம்பி இருந்தான். ஆனால் அவங்க தான் அந்த எல்லாம் செய்தார்கள். ஆனால் செய்யலாம். ஓ ஸ்தோத்திரம். வாலிப தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளைகளே, சோசியல் மீடியாவிலே வருவதெல்லாம் உண்மை என்று நம்பி விடாதீர்கள். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒன்று வரும் நிகழ்ச்சி. அதே போல் ஆமாம், நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி இருந்தார், ரொம்ப உதவியாக இருந்தார். அவர் காலத்தில் ஹிந்தி சர்வீஸ் 100 தாண்டி போயிட்டு இருந்துச்சு, நல்ல ஆராதனை இருந்துச்சு. திடீர்னுட்டு அவங்க ஊரில் அவங்க சிஸ்டருக்கு, கூட பிறந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணால் ஃபோன் மாறி போயிடுச்சு, நம்பர் மாறி போயிடுச்சு. இன்னொரு சிஸ்டர் எடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் தெரியாமல், வேணும் செய்யல, நல்ல சகோதரன், ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படுறவர், பயபக்தி உள்ளவர், தெரியாமல் இன்னொரு சிஸ்டர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன, ஹலோ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே இருக்கேன், சாரி நான் எங்கள் அக்காவை கூப்பிடலான்ட்டு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. வச்சாத பரவாயில்ல. இந்த சிஸ்டர் மறுபடியும் இன்னொரு நாள் அடுத்த அதே ஃபோன். அந்த ஃபோனை பார்த்தோன்னே இவரும் ஒரு ஃபோன். அதுக்கு மேலே கதையை நீங்களே முடித்து விடுங்கள். தொடர்ந்தது. நேர் பார்க்கவில்லை, அறிமுகம் இல்லை, எந்த பாஷை, அவர்கள் யார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா ஒன்றும் தெரியாது. இவர் கர்த்தரால் கொஞ்ச காலத்திலே ரட்சிக்கப்பட்டு வல்லமையாய் எடுத்து பயன்படுகிற பிரகாசிக்கிற நேரம். ஆனால் எல்லாம் போச்சு, உள்ளது போச்சு. என்னவா? அப்படியா? எல்லாம் போச்சு. இந்த சர்வீஸ் இன்றைக்கு இல்லை பாருங்க. இல்லைன்னா இன்றைக்கி 200 பேரை தாண்டி இருக்கு நம்முடைய ஹிந்தி சர்வீஸ். அந்த எங்கே போனார்? ஸ்தோத்திரம், போயிருக்கிறாரு. சரி, என்ன சொல்ல வரேன்னா, சிலரை 100க்கு 100 அப்படியே நம்புகிறோம். அதனால் சிலர்லாம் நான் பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு இத்தனை வருமானம், அப்படியே நம்பிடுவோம். அப்பா அம்மா சொல்கிறத நம்ப மாட்டாங்க. எனக்கு ஹெலிகாப்டர் இருக்குது அப்படின்னா உடனே நம்பிடுவாங்க. ஹெலிகாப்டர் நான் வாங்கியிருக்கேன்னா, அவன் ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் இறங்கும் போது பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பான். ஐயோ சே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு புரியாது, படிக்காதவனு. இவர் பாரு ஹெலிகாப்டரே வாங்கியிருக்கிறார். எல்லாம் நேரடியாக பார்க்கறது இல்லை. சொல்லுங்க, இந்த சோசியல் மீடியாவில் பார்த்து அநேகருடைய வாழ்க்கை போயிடுச்சுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எதையும் நம்புவதற்கு இன்றைக்கு உலகம் ரெடியாக இருக்கு, சில பாஸ்டர்கள் கூட. ஆகவேதான் இயேசு சொன்னார், புறாவை போல இன்னோசென்ட்டாக இருக்கணும், பாம்பை போல ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். மறுபடியும் சொல்லுங்க, ஏசு சொல்றார், புறாவை போல கபடற்றவர்கள், பாம்பை போல விதா உள்ள. அது விளக்கம் கொடுக்க வேற. ஆகவே நம்முடைய சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஆவிக்குரிய நல்ல சந்ததியில் பிறந்த ஜெபிக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையிலிருந்து வந்த ஒரு குடும்பம் இங்கே இருந்தாங்க. அட்வர்டைஸ் நான் சொல்கிற வார்த்தை சரியா இருக்கா? விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். அதை பார்த்து பெரிய பெரிய நிறுவனங்களைப் போல் அவன் காண்பிச்சிருக்கிறான். நேரடியாக பார்க்கல, அங்கேருந்து எல்லாம் ஃபோன்லேயே தான், ஸ்க்ரீனில் தான் அவனுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து போடுறான். அப்போ நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்து
இதில் முதலீடு செய்யுங்கள். இதை ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் எனக்கு தெரியாது. ஆண்டு சில நேரத்தில் ஏதோ சம்பவங்களை கொண்டு வரும்போது நீங்கள் உஷாராக ஆயிக்கணும். இதை பேசுகிற எங்களுக்கும் தான். விசேஷமாக ஊழியக்காரன் திருப்பூரில் பெரிய பெரிய ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு இல்லை. சபையை இழந்துட்டாங்க, காரை இழந்துட்டாங்க, ஊழியத்தை இழந்துட்டாங்க. ஏன்னா இதில் முதலீடு செய்தால் இத்தனை லட்சம் வரும். லட்சம் வந்தால் நம்ம ஜனங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட காணிக்க வாங்க வேண்டாம், தேவைகளை சொல்ல வேண்டாம், நம்மளே இத்தனை லட்சத்தை வாங்கி 10 ஏக்கர் வாங்கிடணும்னு கணக்கு போட்டார். 10 இருக்கிற சொத்தெல்லாம் போச்சுங்க. வீடு போச்சு, கார் போச்சு, சபையே போச்சுங்க, ஊழியமே போச்சு. ஒரு நல்ல போதகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சபையார். அவர் அவ்வளவு நேசிப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பிரச்சனையில். என்ன சொல்கிறேன்னா, அவர் நல்ல படித்தவர், ஏமாந்துட்டார், சொத்தை இழந்துட்டார், வீட்டை இழந்துட்டார், சபை இழந்துட்டார், ஊழியத்தை இழந்துட்டார். ஆசை வார்த்தைகளை சொல்லி போன கோவிட் அந்த என்ன அந்த சரி கொரோனான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாட்களில் நம்முடைய சர்ச்சில் மாத்திரம் பல லட்சம் கோடியே நிறைய பேர் இழந்தாங்க. அப்படி ஆசை வார்த்தைகளை சொல்லி அநேகர் இழந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லலை, எனக்கு தெரியும். அதெல்லாம் இருந்திருந்தால் திருப்பூரில் சிட்டியில் நான் 10 ஏக்கர் வாங்கியிருப்பேன். நம்ம ஜனங்க இழந்த பணம். ரொம்ப கவனமாக இருங்கள். ஆசை வார்த்தைகளை சொல்லி பல லட்சங்களை இழந்தவர்கள். அப்படி ஃபோன் வந்து இவர் பல கோடியை 1.25 கோடியை மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, இங்கே வாங்கி அங்கே வாங்கி, இங்கே உருட்டி அங்கே உருட்டி எல்லாம் பெரட்டி போட்டு கொடுத்து அவன் வாங்கிட்டு போயிட்டான். அவங்களுக்கு என்னென்னா பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் வச்சுருப்பான்ட்டு அந்த நம்பர் போய் போட்டு பார்த்தா பேங்க்கில் அந்த பேரே இல்லை. போச்சு எல்லாம். இவ்வளவு படித்தவர், இவ்வளவு வேத அறிவு உள்ளவர், இவ்வளவு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். என்ன பிரதர் இப்படின்னு பாஸ்டர் தெரியல. அதுதான் தெரியல பாஸ்டர். என்ன மைண்ட் என்ன ஆகிறது? ஜெபிக்காதவரா? ஒரு பக்தியுள்ள குடும்பமா இல்லையா? ஆலயத்துக்கு வாரம் வாரம் போறாரு, பாஸ்டர் மூலமா இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாரா? பண ஆசை முடிங்க. எல்லா தீமைக்கும் பணம் வேண்டும், பண ஆசை இருக்கக்கூடாது. பொருள் வேண்டும், பொருள் ஆசை இருக்கக்கூடாது. புரியுதா? சொத்து வேணும், அது மேல ஆசை வந்துடக்கூடாது. அதுதான் சொல்றார் ஆண்டவர். ஆகவே பணம் வேணும், கர்த்தர் தருவார். உங்களை அவர் உயர்த்தினா வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை. நீங்க குறுக்கு வழியில போனீங்கன்னா ஆசீர்வாதம் வர்ற போல இருக்கு, ஆனா வேதனை, கண்ணீர், கடன், அவமானம், ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. அப்படி கர்த்தர் விடாமல் அதுக்கு முன்பாகவே தாவீது கிட்ட போறதுக்கு முன்னாடி கண்ணி உங்களுக்கு அதை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே நான் கேட்டேன், இவ்வளவு படிச்சுக்கிறீங்களே பிரதர், இவ்வளவு நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்களே பிரதர், எப்படி ஏமாந்தீங்க பிரதர் கேட்டா, அதுதான் தெரியல பாஸ்டர். அழுகிறார். அவ்வளோ அழகான பேச்சுக்கள். அவன் டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறான், அத்தனையும் பிராடு. எச்சரிக்கையாக இருங்கள். மொத்த காசையும் வாங்கிட்டு அவன் ஓடிட்டான். நாமும் கூட சில நேரங்களில் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த செய்தி உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் போல இருக்கு. நம்ம எவ்வளோ அடிபட்டாலும் நம்ம எல்லாரையும் நாங்கள் நம்பிடுவோம். ஸ்தோத்திரம். தாவீது அன்றைக்கு கேகிலா மக்கள் பிடித்து கொடுப்பார்கள் என்று நம்பவே முடியல. ஆகவே தான் 2 முறை கேட்கிறார். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சொன்னதுனால ஆமாம் பிடிச்சு கொடுப்பார்னு அது சொல்லாமல் இருந்திருந்தால் மாட்டியிருப்பான், கண்ணியில் அந்த பொறியில் மாட்டியிருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த கண்ணி தெரித்தது. நாங்கள் அது பைபிளை திறந்து தான் வச்சுருக்கீங்களா? வேற எங்கேயே போயிட்டீங்களா? கர்த்தருடைய கிருபை மாத்திரம் தாவீது மேல் இல்லாமல் இருந்திருந்தால், கர்த்தருடைய இரக்கம் மட்டும் அவர் காட்டவில்லை என்றால், ஸ்தோத்திரம், அது இருந்ததுனால மிக சாதுரியமாக, மிக தந்திரமாக, கண்ணில் சிக்கி கொள்ளாமல் போட்ட எல்லா பொறிகளையும் கர்த்தர் காலத்துக்கு முன்னே அதை வெடிக்க செய்தார். ஆமீன் சொன்னவங்களுக்கு அதை செய்வார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அவன் கண்ணி வச்சிருக்கிறான்,
உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிசினஸ்க்கு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை கெடுக்க இந்த திருப்பூர்ல நிறைய கண்ணி உங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம், எல்லாம் இருக்கு, வச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அதை வெடிக்க வைப்பார். ஆமென். அது தெரித்தது, நாம் ஆத்துமா தப்பிற்று என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரு, அவரே காரியத்தை. சுயம் அந்த எண்ணத்துக்கு போயிடாதீங்க. இது பண்ணா அப்படி ஆயிடலாம், இது பண்ணா நான் மேலே வந்துடும். ஏது பண்ணாலும் நீங்க மேலே வர முடியும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் நீங்க மேலே வர முடியும். ஆண்டுடைய இரக்கம் இல்லாமல் நீங்க பெரிய ஆளாகவே முடியாது. உங்க தோல்வி அது. நீ என் பிள்ளை அப்படி படிக்க வச்சிடும், இப்படி படிக்க, ஒன்றும் ஃபெயில். நீங்க ஆண்டுடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகளை எங்கேயோ கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். நீங்க சொல்லணும், ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினார். அந்த வார்த்தை நம்முடைய வாயிலே சாட்சியாக வருவதாக. எல்லா ரகசியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். நன்மை என்று ஏமாற வைத்த, ஏமாற்றின மக்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த தீமையிலிருந்து, அந்த காரியத்திலிருந்து விடுவித்து ரகசியத்தை வெளியே கொண்டு வருவார். நீங்க மாத்திரம் ஆண்டவரே வெளிப்படுத்தலைன்னா நான் குழியில விழுந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். பெரிய ஆபத்திலிருந்து விழாமல் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். ஆமென். இதுவரை நம்மை காத்தவர் இனி தொடர்ந்து காப்பார். எப்படிப்பட்ட இரக்கம் தாவீதுக்கு வெளிப்பட்டது என்றால், ரகசியங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக தேவன் காண்பித்த இரக்கம். ஆமென். சில புரியாத காரியங்கள் நமக்கு இருக்கிறது, அறியாத காரியங்கள் நமக்கு இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் இருக்கிறது, மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கிறது, மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவர் உங்க மேல இரக்கம் வைத்தால், கிருபை வைத்தால். எதனால் தெரியுமா? அவர் நம்மில் வைத்த கிருபை, அவர் நம்மில் வைத்த அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஒரு அடியை மீண்டுமாய் நாம் பாட போகிறோம். விவரிக்க முடியாத. ஆமென். தாவீது சந்தோஷப்பட்டிருப்பார். தப்பிச்சு, அவருடைய ஆத்துமா தப்பிட்டு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நேரம் உடனே காணிக்கை எடுக்க வேண்டாம், நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் மேல் உம்முடைய இரக்கம் பிரகாசிக்கட்டும், கிருபை இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நன்மையானதை ருசிக்கும்படி தேவன் கிருபை தருவார். நமக்கு எதிராக இருக்கிற கண்ணிகள் தெரிப்புண்டு போக ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு 2 அடி பாடிட்டு நம்ம பிறகு நாம் தொடர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம். இந்த அர்ப்பணிக்கிற நேரம் தயவுசெய்து காணிக்கை எடுக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆபத்துகள், நான் குடிக்கக்கூடாதான் நினைக்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடாதான் நினைக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இதில் மாட்டிக்கொள்கிறேன். சில கண்ணிகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீட்டெடுக்க போகிறார். ஆமென். எப்பொழுதுமே நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சில நேரத்தில் தொட்டிலாட்டுவது போல, உங்களை தடவி கொடுக்கறது போல இருக்கும். ஆகவே நான் இதை சொல்லி முடித்தாதான் எனக்கு சமாதானம் வரும். இல்லைன்னா பாசமாக கேட்பாங்க, மேலே இருக்கிறத விட்டுட்டீங்க, கீழேயே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பி பகுதியே. ஆகவே ஏ பகுதி போடுங்கப்பா தம்பி, ஏ பகுதியை போடுங்க, படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இருக்கா? இதில் இருக்கோ? சரிங்க. ரொம்ப நல்ல பாடல், ரொம்ப ஒரு அருமையான பாடல். சங்கீதம் 124 மறுபடியும் வீட்டில் போய் இரவில் தூங்குவதற்கு முன்பாக வாசியுங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவார். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏ பகுதி அந்த வசனம் போடுங்கப்பா. 54:8. ஏசாயா 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால். ஏசப்பாக்கு கோபம் வருமா? ஏசப்பாக்கு கோபம் வருமா? பாதி பேர் வராதுங்கிறாங்க, சிலர் வருங்கிறாங்க. இதை நம்பவா, இதை நம்பவா? சரி. ஆகவே பெற்றோர்கள் கோபப்பட்டால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆசிரியர் கோபப்பட்டால் மாணவர்கள் பாஸ் பண்ணுவார்கள். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். ஆமென். சோத்திரம். பாஸ்டர் கோபப்பட்டால் நீங்க நல்லா, நாளையிலிருந்து உங்க மேல கோபமா தான் இருப்பேன். ஏமா லேட்டா வந்தீங்க, ஏமா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆண்டவர் கொஞ்சம் தான் கோபம். அது என்னது? இமைப்பொழுது. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டக்கூடாது. அப்போ நாளைக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் என் பிரச்சனை மாறிடும். அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு நாள், அவருக்கு 1000 வருஷம். அவருக்கு 1000 வருஷம், நமக்கு ஒரு நாள். அப்போனா இமைப்பொழுதுங்கிற கணக்கை நீங்கள் லேப்டாப்லேயே என்ன சொல்றது,
கால்குலேட்டர் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. எப்படியோ முகத்தை இமைப்பொழுது கோபத்தினால மறைச்சேன். ஆண்டுடைய கோபம் சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இறங்கி வந்திருக்கலாம். கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிய போகுது. 3 மாதத்தில் சில தேவ கோபம் உங்கள் மேலே இறங்கி இருக்கலாம், குடும்பத்து மேலே வந்திருக்கலாம். எப்படி வந்துச்சோ தெரியாது, அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தான் தெரியும். இந்த கோபம் கொஞ்ச நேரம் தான், கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். ஆமென். இமைப்பொழுது உனக்கு என் முகத்தை மறைச்சேன், ஆனாலும் அது ஆனாலுங்கிற வார்த்தை முக்கியம். கடந்த நாட்களில் எப்படிலாம் கோபப்படுத்தினீங்களோ அதை மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. விக்கிரக ஆவி பயங்கர கோபத்தை உண்டாக்க ஆண்டவருக்கு. சோதோம் கொமராவில் நடந்தது ஆண்டவர் கோபத்தை உண்டாக்கிட்டு, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, யாரோ ஒருவர் மூலமாய், ரட்சிக்கப்படாத மூலமாய் தேவ கோபம் நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்குமானால், ஆண்டவர் இன்றைக்கு பயபக்தியுடன் உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா, சங்கீதம் 4:7 நினைக்கிறேன், பயபக்தியுடன் நம்முடைய ஆலயத்துக்குள் பயபக்தியுடன் பணிந்து கொள்கிறேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கமாய் இருப்பார், உங்கள் மேலே கிருபையாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் இல்லை, ஒரு வசனம் இருக்கு, ஞாபகம் இல்லை, 5:7 இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வாரம் அதை பார்ப்போம். இப்பொழுது அந்த பாடலை கொஞ்ச நேரம் பாடி, ஒரு அடி பாடும்போது நம்ம அர்ப்பணிப்போம். அப்புறம் நீங்க காணிக்கை எடுங்க. 5:7 முக்கியமானவர்கள் மாத்திரம் இதை பெற்றுக்கொள்ளவும். அதை குறித்து முடிஞ்சோடனே பாசி சொல்லுவாங்க. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத கண்ணி தெரித்தது அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. காணிக்கை எடுப்போம், காணிக்கை நேரம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, ஜெபத்தோடு காணிக்கை செலுத்துவோம். என்னாதாரமே. சத்தமாய் சத்தமாய். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவிச்சி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவிச்சி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, காரணம் அதற்கு, நீ நல்லவரே. கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற மந்திரங்கள், செய்வனைகள், போராட்டங்கள் தெரிப்புண்டு போவதாக. ஓ, பொறாமையின் ஆவிகள், வன்கண் ஆவிகள் விலகு. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம், உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ நல்லவர், சர்வ வல்லவரே,
kabalaba. Hallelujah. The Assemblies of God, இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 5:7 போட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். யாரோ வந்து சபைக்குள்ளே வந்தாங்க. இந்த சர்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது உள்ளே யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ டஸ்ட்டு. வினோத் பிரதர், நாங்கள்லாம் ஜேபி பிரதர், எபி பிரதர்லாம் வந்தோம். ஒன்றுமே இல்லை. இதை ரெடி பண்ண சில ஆட்கள் உள்ளே வந்தாங்க. இன்ஜினியர்கள் சொல்லலாம், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், பேனர் ஒட்டுகிறவர்கள், எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. நானோ முது மிகுந்த கிருபையினாலே முது ஆலயத்துக்குள் பிரவேசித்த பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்க மேல கிருபை இரக்கத்தையும் வைப்பார். எல்லா பொறிகளும் கன்னிகளும் தப்பி தெரிக்க போகிறார், வெடித்து செதறப்போ. நீங்க போவதற்கு முன்பாகவே, உங்க வீட்டுக்குள்ள போவதற்கு முன்பாக உங்க வீட்டை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸ் முக்கியமானவர்களுக்கு மாத்திரமே குறைவாக இருக்கிறது. இங்கே இருந்து உங்களுக்கு ஆலோசனை தரவும் ரெடியாக இருக்காங்க. நேரடியாகவும் நீங்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வாய்ப்பு இருக்கிறது. இருக்கீங்களா? வந்திருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. இது நம்ம சபை மேலே ஆண்டவர் வச்ச கிருபை இரக்கம். ஆமென். நம்முடைய சர்ச்சில் நல்ல அந்த வயதை தாண்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தம்பியை கேட்டேன், 36 வயது. நான் கஷ்டமாயிடுச்சு. 5 மணி சர்வீஸில் ஃபுல்லாக இருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரையாக பேசினேன். எல்லோரும் தனித்தனியாக கொண்டு போய் கொடுத்தேன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. 36 வயசு. அவருக்காக ஸ்டெப் எடுக்க ஆள் இல்லை. அவர் எங்கேயோ வந்து உட்காந்துட்டு அப்படி போயிடுறார். அவர் என்னுடைய நோக்கம் எல்லாம், அண்ணனுக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐபிஐ சர்ச் கோயம்புத்தூரில் அங்கே நல்ல ஊழியம் செய்கிறார். எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டு இவரை தன்னை பார்த்துக்காம இருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு இது ஒரு அருமையான ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்ம பயன்படுத்தி கொள்வோம். அந்த தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி உங்களோட இருப்பாங்க. சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். முடித்த உடனே நீங்கள் நேரடியாக போனாலும் இந்த மீட்டிங்கு நீங்கள் போகலாம். கர்த்தர் செய்வார். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை காணவும், உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், வசனத்தை கேட்கவும் எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நானோ மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று தாவீது சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ஆலயத்துக்குள் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தி செய்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகிறோம் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம் ஆண்டவர், இன்றைக்கு ஒரு திருப்தியை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. தாவீதின் அனுபவங்கள் சில நேரத்தில் எங்களுக்கும் வருகிறது அப்பா. அநேக மனிதர்கள் எழும்புகிறார்கள், கண்ணிகள் தெரிக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேடன் கையில் அகப்பட்ட குருவி போல சில நேரத்தில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நாங்கள் போய்விடாதபடி கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் எங்களை தப்புவித்து விடுவித்து பாதுகாத்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி தொடர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட கண்ணிகளிலே நாங்கள் சிக்கி விடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. நம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே எங்களை வைக்கிறோம். எந்த காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நாங்கள் செய்ய தாவீதை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்வீராக, அருளி செய்வீராகப்பா. நாங்கள் ஒருபோதும் கண்ணிலே சிக்காதபடி எங்களை காத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. மது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா தப்பிற்றப்பா, எங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும்.
பாதுகாத்து கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் குடும்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கிருபை எங்களோடு இருந்து நடத்தட்டோப்பா. ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் இருக்கிற அருமையான சுகவீனமாய் இருக்கிறப்பா மலரம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்கப்பா. அல்பொன்சையாவுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆயுசு நாட்களையும் பெருகப்படுவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காக அவங்க போயிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே சுகப்பிரசவத்தை தந்து குழந்தையும் தாயும் வேறு பேராக. சரோஜம்மாவுடைய மருமகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வீராக. ஆண்டவர் ராபின் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருக்கும் நல்ல சுகத்தை தாரும். அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தபிதாளம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களெல்லாம் சரீரத்தில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் விடுவேன். இன்னும் யாரெல்லாம் அப்படி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, வீட்டில் ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் உடைய கரம் அவர்களோடு இருந்து நடத்திட்டப்பா. நல்ல உத்தம சாட்சிகளாக எங்களை வைங்க. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வந்திருக்கிற தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த ஒவ்வொருவரோடும், புதிதாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அடுத்த ஆராதனைக்கு சேர்ஸ் நீங்கள் களையாமல் அதை சரிப்படுத்தி செல்ல அன்பாய் கேட்கிறோம்.